சிலருடைய பார்வைக்கு நம்ம ரொம்ப அற்பமாக தெரியும். சிலருடைய பார்வைக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களை நினைப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், மாணிக்கம் சில நேரத்தில் அழுக்கில் தான் கிடக்கும். சில நேரத்தில் முத்துக்கள் எடுக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல இடங்கள்ல எடுக்க மாட்டாங்க. சிலது ரொம்ப மோசமான இந்த டிச்சு க்ளீன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணும்போது இந்த அடியில் இருக்கிற மணலை மட்டும் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மணலை எடுத்து கொண்டு போய் மாடியில் அந்த டிச்சில் இருந்து எடுத்து மாடியில் கொண்டு போய் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு ஒரு 2 days தாண்டி இந்த தண்ணி இறங்கினதுக்கு பிறகு அதில் உட்காந்து நோண்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதில் சில கல்லெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியான விலை போகும். அது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் சில நேரத்தில் அவமதிக்கப்படும் போது நான் நம்புகிறேன், நீங்கள் நல்லது அப்படின்னு நினைங்க. நம்முடைய தேவன் நல்ல கல்லை எடுத்து மூளைக்கு வைக்கிறது வரல, ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிறவர் கர்த்தர். அது கர்த்தராலே ஆகும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை எடுக்க போறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? உங்களை ஆகாதுன்னு தள்ளுறாங்களா? உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உங்களை பிரயோஜனப்படுத்த போறாரு, சாட்சியா மாற்ற போறாரு. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஒரு நாள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்கள் வாய் ஒரு நாள் சாட்சி சொல்லும். நீங்கள் உங்கள் வாயிலே சொல்ல போகிற சாட்சி, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம்.